ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக், அதாவது மார்னிங் பீக் டைம் டிராஃபிக் ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். ஸோ இந்த டிராஃபிக்கில் எப்படி ஓட்டுறதுங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ட்ரைனிங் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் சென்னையை பாதி சுற்றிட்டு வந்துருக்குறோம் இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து. ஸோ ரிட்டர்ன் வந்து டுவர்ஸ் நாங்கள் கேகே நகர் அந்த பில்லர் ரோடுக்கு போயிட்டுருக்கோம், அசோக் நகர் ரோடு. ஸ்லோவாக போய்க்குங்க சார். முன்னாடி போகிற டூ வீலர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், ஏன்னா டக்கு டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே ஓட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்லோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சடன் பிரேக் அடிக்காமல் ஸ்டெப் பிரேக்கில் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து ஒரு ப்ராப்பர் மெத்தடில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவரால் வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியுது. ரெண்டாவது வந்து கண்ட்ரோல் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. மெயினாக வந்து டிரைவிங்கில் வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் தான் முக்கியம். அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக அதேமாதிரி எந்த லைனில் ட்ரைவ் பண்ணுங்கிற விஷயமும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதையும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஹலோ சார், இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் ரோட்டில் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படி இருக்குது நீங்கள் மெயின் ரோட்டில் ஓட்டுறது? உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஓகே, யூஸ்வலாக பைக்கில் தான் போய் பழக்கம். அதில் நல்லா பூந்து போய் காமெடி பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ தான் அதோட கஷ்டம், கார் ஓட்டுறவங்களோட கஷ்டம் என்னன்றது தெரியுது இதில். கண்டிப்பாக. ப்ளஸ் இதுதான் எனக்கு வேணும் ஆக்சுவலாக. ஏன்னா நான் மோஸ்ட்டாக ஹெவி டிராஃபிக்கில் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும், ஆஃபீஸ் போகணும். அது கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சூப்பர் சார், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது நம்ம ட்ரைனிங் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. அதுதான் லைக் ஒரு டென்ஷனே இல்லாத மாதிரி ஓட்டுற மாதிரியே ஒரு பி கூல் அண்ட் ஹாப்பி. ஆமாம். அண்ட் அதுக்கு நீங்கள் அஜித் இஸ் ஆல்சோ ஹெல்ப் ஃபெசிலிட்டேட்டிங் இட். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா ட்ரெயினர் சரியில்லைன்னா நம்மளால என்ன பண்ணாலும் ஓட்ட முடியாது. கரெக்டு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சூப்பர் சார், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வியூவர்ஸ் நீங்களே வந்து சார் சொன்னது கேட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நல்ல ட்ரெயினரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது. அதாவது வந்து ஒரு டீம் ஜெயிக்கணும்னா டீமோட ஹெட்டு மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான், அந்த டீமோட ஹெட்டு நல்ல சரியான ஹெட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வழி நடத்த முடியாது. ஸோ இப்போ ஒரு நல்ல ட்ரெயினராக நம்ம இருந்து சொல்லிக் கொடுக்கும்போது தான் சார் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து அவர் டிரைவிங்கில் வந்து ப்ராப்பராக அவர் கற்றுக்கணும், எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வந்து அவருக்கு எப்படி சொன்னால் அவருக்கு வந்து அதை வந்து கிளியராக வந்து அவருக்கு அப்சர்வ் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஜாலியான மூமெண்ட்டில் சொல்லி கொடுக்கும்போது அவரால் வந்து ஈஸியாக வந்து அதை எடுத்துக்க முடியுது. எடுத்துகிட்டு அதை வந்து அழகாக வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 3வது நாள் ட்ரைனிங் இது. 3வது நாள் ட்ரைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிஸியான ஒரு டிராஃபிக் ரோட்டில் தான் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 2 hours வந்து நாங்கள் அசோக் நகர் போயிட்டுருக்கோம். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீக் டைம், மார்னிங் எல்லோரும் ஆஃபீஸ் போகிற டைம் இது. இந்த டைமில் வந்து பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து வந்து உங்களுக்கு ஜிக்ஸாகாக ஓட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் சாரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஓட்டுறதுக்கு அவர் கைட் பண்ணி பக்காவாக கொண்டு வந்திருக்கேன். அதுவே வந்து அவரோட பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. ஏன்னா எல்லார் லைஃப்லேயும் வாழ்நாளில் ஒரு கனவு இருக்கும். ஏன்னா நம்ம ஓன் கார் வாங்கி நம்ம டிரைவர் சீட்டில் உட்காந்து நம்ம ஓட்டி பார்க்கணும், யாரும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்கும். அந்த கனவு வந்து சாருக்கு ரொம்ப நினைவாகிக்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வந்து அவர் வேர்ல்டு வைடு எங்கே வேணால் வண்டி எடுத்து ஓட்டுற அளவுக்கு ரெடி பண்ணிவிடுவேன் நான். நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு, ரெண்டாவது ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாரக மந்திரம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிளைண்ட்ஸையும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. அந்த ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்துக்கு மூவ் ஆகி அவர் ஃபேமிலியை வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவே வந்து ஒரு சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். எப்படி சார், பக்காங்களா உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குங்க, அதுதான் முக்கியம். மெயினாக வந்து ஜாலியாக ஓட்டுறாரு, அதுதான். இந்த மாதிரி ஜாலியாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்கிட்ட எந்த கண்ட்ரோலும் இல்லை, ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் மாட்டில் ஜாலியாக இருக்குன்றாரு. நான் மாட்டில் ஜாலியாக இங்கே உட்காந்துருக்கேன், வண்டி மாட்டில் போயிட்டுருக்கு. இது வந்து கனவால் நினைவான்ற மாதிரி ஜாலியாக போயின்னு இருக்கோம். இதாங்க உண்மை. நீங்களும் வந்து இதே மாதிரி கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரெயினர் உங்களுக்கு வேணும், திட்டாமல் ஜாலியாக சொல்லிக் கொடுக்குற ஒரு ட்ரெயினர் வேணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு ட்ரெயின் பண்ணுவோம், வேறு லெவலில் ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சாருக்கு இன்னும் மேக்ஸிமம் ஒரு 2 days நான் ட்ரைனிங் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவர் வந்து என்னை பிக்கப் பண்ண வந்துடுவார். மெயினாக வந்து அவர் பார்க்கிங்கில் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா வண்டி எடுத்துன்னு அவரே வந்துடுவார். பக்காவாக வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அவர் எந்த அளவுக்கு ஓட்டுறாரு அப்படின்றத. சூப்பர் சார். டிராஃபிக்கில் இன்றைக்கி எப்படி சார் இருக்குது டிராஃபிக்கில் ஓட்டுறது உங்களுக்கு? ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுதான் மெயின்.
ஸோ அது கொஞ்சம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது சொல்லணுன்னா. கரெக்டு. ஸோ ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுற அந்த மெத்தடு, ரெண்டாவது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து வண்டியை ஸ்லோ பண்ணி ட்ரைவ் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கும் நமக்கும் வந்து கொஞ்சம் நல்ல கேப் இருக்கணும். எப்போ வந்து அவர் பிரேக் அடிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த கேப் இருந்ததுன்னா நம்ம ஸ்டெப் பிரேக்காக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பொதுவாக வந்து டிரைவிங்கில் ஸ்டெப் பிரேக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சடன் பிரேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எவ்வளோ ஸ்பீடாக வராங்க, எங்கேருந்து வராங்கன்றது நமக்கு சுத்தமாக அப்சர்வ் பண்ண முடியாது, தெரியவும் தெரியாது. அதுக்கு ஒரே விஷயம் ஸ்டெப் பிரேக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கும் தெரியும், முன்னாடி ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கேப் கொடுத்து ஓட்டும்போது உங்களால் வந்து மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியும். இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ரைட். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு 2 பக்கமும் வி ஷேப்பில் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் இது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிளும் வந்து ஒரே இடத்துல வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி கட் பண்ணி போகக்கூடிய ஒரு இடம் இது. இந்த இடத்துல வந்து சார் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ரொம்ப கேஷுவலாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ரொம்ப வருஷமாக டிரைவிங் ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஃபீல் கொண்டு வந்து ஓட்டுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த இடத்துல திருப்புறதுமே அவர் தான் திருப்பிட்டு இருக்காரு. ஸ்லோவாக கட் பண்ணிக்கோங்க சார். எஸ், வெரி குட். ஏன் வந்து ஸ்லோவாக கட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, 2 வீலர் வந்து சரன்னு கட் பண்ணுவாங்க. ஸ்லோவாக போய்க்கோங்க. ஏன்னா அவங்க வேகமாக கட் பண்ணுவாங்கங்கிறதுனால தான் அவங்கள ஸ்லோவாக கட் பண்ண சொல்கிறேன். எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பரபரப்பாக இருப்பாங்க, நாம் வந்து பொறுமையாக இருக்கணும். சுற்றி இருக்கிறவங்களாம் பொறுமையாக இருக்கும்போது நம்ம வேகமாக இருக்கணும். அதுதான் வித்தியாசம். அதை மட்டும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ட்ரைவ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து சேஃபாக வந்து ட்ரைவ் பண்ண முடியும். யாருக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க. அது ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலே. ஸ்லோவாக போய்க்குங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி. வெரி குட் சார். அவ்வளோதான். இந்த கண்ட்ரோல் தான் சார் மெயின் உங்களுக்கு. இந்த நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஸ்லோவாக ஓட்டணும் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும். இப்படி நீங்கள் ஓட்ட ஆரம்பிக்க தான் வந்து உங்களுக்கு அந்த டிரைவிங்கோட ஒரிஜினாலிட்டியே தெரிய வரும். ஓகே, ஆக மொத்தம் நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரைட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்படியே நேராக போயிடுங்க. ஸ்லோவாக போங்க. இப்போ கொஞ்சம் இந்த பஸ்ஸு போய்கிட்டோம். நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு வச்சுக்கோங்க. பஸ்ஸெலாம் போட்டால் அதுக்கப்புறம் பொறுமையாக மூவ் ஆகுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சைட்லேருந்து வண்டி வருவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிக்கணும். ஸோ 4 வீலரை பொறுத்த வரைக்கும் சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். 2 வீலரை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் முக்கியம். அங்கே பாருங்கள், ஸ்டைலாக ஹெட்செட்லாம் போட்டு எப்படி போயின்னுக்கிறாரு பார்த்தீங்களா, ஹெல்மெட்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் தயவுசெய்து வண்டி ஓட்டாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிக்கு, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணுன்ட்டு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பப்ளிக்கில் பார்க்குறோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் நிறைய விஷயங்கள் பார்த்துமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. தயவுசெய்து வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களை நம்பி தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் வெளியில் வராங்க. ஸோ நீங்கள் பண்ணுற சின்ன மிஸ்டேக்னால் மற்றவங்க நல்லா ஹெல்மெட் போட்டு சேஃபாக வரவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா ஃபோன் வந்து கீழே வந்தால் நம்ம வேறு ஃபோன் வாங்கிக்கலாம். நம்ம கீழே வந்து அடிபட்டதுன்னா எதுவுமே பண்ண முடியாது. அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். சூப்பர் சார், வெரி குட். அழகான கட்டு இது. அவ்வளோதான், எக்ஸலண்ட். சூப்பராக சார் வந்து பக்காவாக கண்ட்ரோல் பண்ணி திருப்பினார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்லோ பண்ணி அழகாக கட் பண்ணி திருப்பினீங்க சார். எக்ஸலண்ட். அதுதான் முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு உங்களுக்கு. சூப்பர் சார், எக்ஸலண்ட் மூவ்மெண்ட். உங்களுக்கு கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் பக்காவாக இருக்குது சார். உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டணுமோ அந்த அளவுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் வந்து அழகாக வந்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் சென்னையை சுற்றி வந்துட்டுருக்கோம் நம்ம. சூப்பர், எக்ஸலண்ட் சார், வெரி குட். ஸோ வியூவர்ஸ், நீங்களும் வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய நம்பரு 8678981111. ஸோ இந்த நம்பரில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.